கற்றது வரலாறு நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க. இது 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலம். மனிதர்கள் குகைகளிலும் பாறைகளிலும் தங்களோட அன்றாட வாழ்க்கையை ஓவியங்களாக வரைஞ்சிட்டு இருந்த காலம் அது. வேட்டையாடுறது, நடனம் ஆடுறது போன்ற சாதாரண விஷயங்களை வரைஞ்ச அந்த பழங்கால மனிதன் திடீர்னு வானத்தை பார்த்து அதிர்ந்து போய் ஒரு ஓவியத்தை வரைகிறான். அந்த ஓவியத்தில் 2 சூரியன் இருக்குது. ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். வானில் ஒரே நேரத்தில் 2 சூரியன்கள் உதைப்பதை போன்ற ஒரு காட்சி காஷ்மீரின் ஸ்ரீநகருக்கு அருகில் உள்ள புர்ஜ் ஹோமா என்ற இடத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது வெறும் கற்பனையா, அல்லது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம முன்னோர்கள் வானிலை ஏதோ ஒரு மாபெரும் விண்வெளி அதிசயத்தை பார்த்தாங்களா? இன்றைக்கி இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள புர்ஜ் ஹோமா என்பது இந்தியாவின் மிக முக்கியமான வரலாற்று சின்னங்களில் ஒன்று. 1930களில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட போது இங்கே கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடச்சிது. இவங்க நிலத்துக்கு அடியில் குழிகள் தோண்டி குளிரில் இருந்து தங்களை பாதுகாத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அங்கே கண்டெடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பாறை ஓவியம் மட்டும் உலகெங்கிலும் உள்ள வானியல் அறிஞர்களை, அதாவது ஆஸ்ட்ரானமர்ஸை வியக்க வச்சுது. அந்த பாறையில் ஒரு வேட்டைக்காரன் ஒரு மானை துரத்துவது போல் வரையப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வேட்டைக்காரனுக்கு மேலே வானத்தில் 2 பிரம்மாண்டமான வட்டங்கள், அதாவது 2 சூரியன்கள் வரையப்பட்டிருக்கு. வரலாற்றுப்படி பூமிக்கு ஒரு சூரியன் தான். அப்படின்னா அவங்க பார்த்த அந்த 2வது சூரியன் என்ன? முதல்ல ஆராய்ச்சியாளர்கள் இது 2 சூரியன் தான் நினச்சாங்க. ஆனால் சில அறிவியலாளர்கள் ஒரு புதிய கருத்தை முன் வச்சாங்க. அதுதான் சூப்பர் நோவா. அதாவது ஒரு நட்சத்திரம் தனது வாழ்நாளில் இறுதியில் மாபெரும் வெடிப்பை சந்திக்கும் போது அது ஒரு சூரியனை விட பல மடங்கு பிரகாசமாக தெரியுமா. டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனத்தை சேர்ந்த ஆய்வாளர்கள் ஒரு கணினி மென்பொருள், அதாவது ஸ்கை மேப்பிங் சாஃப்ட்வேர் மூலமாக 5000 ஆண்டுகளுக்கு முன்பு காஷ்மீர் வானம் எப்படி இருந்துச்சுன்னு ஆய்வு செஞ்சாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான தகவல் கிடச்சிது. சரியாக கிமு 3600ஆம் ஆண்டு வாக்கில் HB9 அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் வெடித்து சிதறியிருக்கு. அந்த வெடிப்பு எவ்வளவு பிரகாசமாக இருந்திருக்குன்னா, பகல் நேரத்தில் கூட வானில் ஒரு 2வது சூரியன் போல் அது தெரிஞ்சிருக்கு. இதில் இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த ஓவியத்தில் உள்ள வேட்டைக்காரன் மற்றும் மான் வெறும் உருவங்கள் இல்லை, அவை நட்சத்திர கூட்டங்கள் அப்படின்னு விஞ்ஞானிகள் கருதுகிறாங்க. வேட்டைக்காரன் என்பது ஓரியன் நட்சத்திர கூட்டத்தை குறிப்பதாகவும், மான் என்பது டாரஸ் நட்சத்திர கூட்டத்தை குறிப்பதாகவும் அவங்க சொல்கிறாங்க. அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முன்பே காஷ்மீரில் வாழ்ந்த மக்கள் வானியல் வரைபடத்தை துல்லியமாக பாறையில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. நவீன தொலைநோக்கிகள் இல்லாத அந்த காலத்தில் ஒரு நட்சத்திர வெடிப்பையும் நட்சத்திர கூட்டத்தையும் இவ்வளவு துல்லியமாக அவங்க எப்படி அவதானிச்சாங்க? இதுதான் மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. இந்த HB9 சூப்பர் நோவா வெடிப்புங்கிறது உலகளாவிய ஒரு நிகழ்வு. ஆனால் உலகில் வேறு எங்கேயுமே இதை பற்றி இவ்வளவு தெளிவாக பதிவு கிடைக்கல. எகிப்து இல்லைன்னா மெசபடோமியா நாகரங்கள்ங்க கூட இந்த நட்சத்திர வெடிப்பை பற்றி ஓவியங்கள் இல்லை. அப்படின்னா இந்தியர்கள் தான் உலகில் முதல் வானியல் ஆய்வாளர்களா? நமது முன்னோர்கள் வெறும் வேட்டையாடுபவர்கள் மட்டும் இல்லை, அவர்கள் பிரபஞ்சத்தோட அசைவுகளை தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்த விஞ்ஞானிகளா? இந்த கேள்விக்கு இந்த பாறை ஓவியம் ஒரு வலுவான சான்றாக அமைந்ததுன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு அந்த பாறை ஓவியம் சிதைந்து போயிருக்கலாம், ஆனால் அது நமக்கு சொல்லும் செய்தி மிக பெருசு.
5000 ஆண்டுகளுக்கு முன்பே மனித மூளை பிரபஞ்சத்தின் ரகசியங்களை தேட ஆரம்பிச்சிருச்சு. சில மர்ம ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, அந்த பழங்கால மனிதர்களுக்கு ஏதேனும் உயர்தர தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா அவர்களுக்கு யாராவது வழிகாட்டியிருக்கலாம். அதாவது ஒருவேளை வேற்று கிரகவாசிகளோ அல்லது சித்தர்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாதாரணமாக வெறும் கண்களால் பார்த்து ஒரு சூப்பர் நோவாவையும் நட்சத்திர அமைப்புகளையும் இவ்வளவு கோர்வையாக வரைகிறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. காஷ்மீரில் இருக்கிற இந்த பாறை ஓவியம்ங்கிறது வெறும் கல் இல்லை, அது நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற விண்வெளி செய்தி. வானில் தோன்றிய அந்த மர்மமான 2வது சூரியன் நமக்கு ஒன்றை உணர்த்துது. நாம் இன்னும் பிரபஞ்சத்தின் பல ரகசியங்களை புரிஞ்சு கொள்ளங்கிறது தான் அந்த செய்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நமது முன்னோர்கள் அறிவுத்திறன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வெறும் தற்செயலான ஓவியமா அல்லது திட்டமிடப்பட்ட வரைபடமா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கற்றது வரலாறு. நான் இந்துபாலா.